பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேதவசனம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அன்புக்குரியவர்களே, இந்த காலை உங்களை அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் நம்பிக்கையற்ற தன்மையிலே, ஐயோ இனி இந்த சுச்சுவேஷனில் இல்லைன்னா அந்த சூழ்நிலையில் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? பவுல் கொரிந்து சபையை வாழ்த்தி சொல்லிவிட்டு அங்கே நாம் எல்லோரும் கர்த்தாவுக்குள் கிறிஸ்துவுக்குள் நாம் சகோதரராய் இருக்கிறோம். ஏனென்றால் நாம் அவருக்குள் ஒரே சரீரமாய் காணப்படுகிறோம். காரணம், அவயவங்கள் பல இருக்கிறது போல கிறிஸ்து நம்மை ஆழமாய் சிநேகித்ததினாலே நாம் அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். அதுபோல அந்த ஒரு அசையாத உறுதியான ஒரு நம்பிக்கையோடு நாம் காத்திருக்க வேண்டும். உறுதியான நம்பிக்கை. என்ன போராட்டம் பாடுகள் வந்தாலும் இயேசு எனக்காக இவ்வளோ பெரிய சிலுவையை சுமந்து இவ்வளவு பாடுகளை அனுபவித்தாரானால் நாம் அவருக்காக என்ன செய்திருக்கிறோம்? நாம் இந்த பூமியிலே உள்ளவைகளை விட்டு கண்டிப்பாக ஒரு நாள் இந்த உலகம் வஸ்திரத்தை போல பழசாய் போகும். இந்த வானம் வெந்துருகி சாம்பலாகும் என்று அருமையான பாடல் ஒன்று இருக்கிறது. அதுபோல நாம் இதெல்லாம் விட்டு போகக்கூடியது. அதனால் அழியாத ராஜ்யத்துக்காக பவுல் என்ன சொல்றாரு? எப்பொழுதும் கர்த்தருடைய கிரியையிலே பெறுகிறவளாய். நாம் உலகத்தின் கிரியைகள் அல்ல, மற்றவர்களை குறித்து பேசுகிற கிரியைகள் அல்ல. நாம் கர்த்தருடைய சன்னதியிலே உண்மையாய் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உறுதியாய் பற்றி அவருக்காக நாம் இந்த பூமியிலே உள்ள காரியங்களை இழக்க தயாரானால் கர்த்தர் நம்மை நித்திய மகிமையிலே கொண்டு வந்து கனப்படுத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.